ஜுராசிக் பார்க் படத்துல அழிந்து போன டைனோசருக்கு மரபணு தொழில்நுட்பம் மூலம் உயிர் கொடுத்தது போல் தற்போது 12,500 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன ஒரு உயிரினத்திற்கு ஆய்வாளர்கள் உயிர் கொடுத்துள்ளது பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனோசியான் டைரஸ் எனப்படும் ஒரு வகை ஓநாய் உலகில் வாழ்ந்த வலிமையான வேட்டை விலங்கில் ஒன்றாகும். இது கடந்த 10,000 12,500 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது. அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளாக அப்படி ஒரு உயிரினமே பூமியில் இல்லாத சூழலே இருந்தது. ஆனால் அதிநவீன டிஎன்ஏ அனலைசிஸ், CRISPR மரபணு எடிட்டிங் மற்றும் குளோனிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த ஓநாயை மீண்டும் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளனர். கொலசால் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம் இந்த சாதனையை படைத்துள்ளது. உலகில் அழிந்து போன உயிரினம் ஒன்று மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதன் மூலம் மற்ற அழிந்து போன உயிரினங்களையும் கூட நாம் மீண்டும் பூமிக்கு கொண்டு வர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அறிவியல் துறையில் இது மிக முக்கியமான ஆய்வாக கருதப்படுகிறது. இதற்காக ஆய்வாளர் குழு அழிந்து போன டயர் ஓநாய் புதை படிவங்களிலிருந்து மரபணுவை பிரித்தெடுத்துள்ளனர். அமெரிக்காவின் ஒஹியோவிலிருந்து 13,000 ஆண்டுகள் பழமையான டயர் ஓநாயின் பல் மற்றும் இடாஹோவிலிருந்து 72,000 ஆண்டுகள் பழமையான டயர் ஓநாயின் மண்டை ஓட்டிலிருந்து டிஎன்ஏவை ஆய்வாளர்கள் பிரித்தெடுத்துள்ளனர். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த மரபணு சிதையாமல் பத்திரமாக இருந்துள்ளது. இதனால் அந்த டிஎன்ஏவை எடுத்து ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகளை தொடங்கியுள்ளனர். தற்போது டிஎன்ஏ ஆய்வுகள் பல மடங்கு மேம்பட்டுவிட்ட நிலையில் கிரே உல்ஃப் எனப்படும் ஓநாய்களிடமிருந்து சில மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து ஒப்பிட்டு பார்த்ததில் பலதரப்பட்ட டிஎன்ஏ டயர் ஓநாய்களுடன் ஒற்றுப்போனதை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். இப்படி கிரே உல்ஃப் எனப்படும் ஓநாய்களுடன் ஒப்பிடப்பட்டதன் மூலம் அதன் சைஸ், தசை அமைப்பு மற்றும் வெள்ளை நிற தோல் என அதன் தனித்துவங்களை ஆய்வாளர்கள் உறுதி செய்தனர். 14 மரபணுக்களில் 20 முக்கியமான மரபணு மாறுபாடுகளை அடையாளம் கண்டனர். உதாரணமாக LCORL மரபணு டயர் ஓநாய்களின் பெரிய உடலுக்கு காரணமாக இருந்துள்ளது. இதுபோல பல முக்கிய மரபணுகளை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் கிரே உல்ஃப் எனப்படும் ஓநாயின் இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எண்டோதெலியல் செல்களை பயன்படுத்தி குளோனிங் செய்துள்ளனர். இந்த செல்கள் டயர் ஓநாய் வகைகளுக்கு ஏற்ப எடிட் செய்யப்பட்டு அணுக்கரு நீக்கப்பட்ட சாம்பல் ஓநாய் முட்டைகளில் அவை பொருத்தப்பட்டன. பிறகு அந்த கருக்கள் நாய்களுக்கு மாற்றப்பட்டன. அந்த நாய்தான் இப்போது 3 ஆரோக்கியமான டயர் ஓநாய் குட்டிகளான ரோமுலஸ், ரெமுஸ் மற்றும் கலீசி ஆகியவற்றை பெற்றெடுத்துள்ளது. இது அறிவியல் உலகில் மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இத்தனை காலம் சினிமாவில் மட்டுமே இதுபோல அழிந்து போன ஒரு உயிரினத்தை மீண்டும் கொண்டு வருவது போல காட்டினர். அதை உண்மையான வாழ்க்கையிலும் செய்து காட்டியுள்ளனர் ஆய்வாளர்கள். மேலும் இது வெறும் தொடக்கம்தான் என்றும் வரும் காலத்தில் மேலும் பல விலங்குகளுக்கு இதுபோல உயிர் கொடுக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் HBO தொடரான கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மூலம் இந்த டயர் ஓநாய் பிரபலமானது குறிப்பிடத்தக்கது. 2 ஆண் ஓநாய்கள் அக்டோபர் 1, 2024 உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரு பெண் ஓநாய் ஜனவரி 30, 2025 உருவாக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.